இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சுன்னா, நேத்து சொன்ன மாதிரி தான் மஞ்சரி தான் இன்னைக்கு எவிட் ஆகுறாங்க. மஞ்சரி வெளியே போனது வந்து மெயினா முத்துக்கும் ஜாக்லினுக்கும் தான் ரொம்ப வந்து வருத்தமா இருக்கு. எப்பவுமே எல்லாம் வெளியே போறதுக்கு முன்னால வந்து டிராஃபியை உடைப்பாங்க. அப்ப வந்து மஞ்சரி கேட்பாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து அந்த கோல்டு டிராஃபி தான் கேட்டான், ஆனா அவனுக்கு இதுவாக நான் எடுத்துட்டு போறேன், இதை உடைக்காம எடுத்துட்டு போலாமா பிக் பாஸ்ன்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப பிக் பாஸ் சொல்வாரு, நான் சொல்லி நீங்க நிறைய கேட்டு இருக்கீங்க, இதுவே கடைசி, அது ஜஸ்ட் டிராஃபியோட ஒரு உருவம் தான், நீங்க வந்து நிறைய உள்ளங்களை வந்து சம்பாதிச்சிருக்கீங்கன்ற மாதிரி அவர் சொல்லி அதை வந்து உடைக்க சொல்றாரு. உடைச்சிருவாங்க. அவங்களும் வெளியே வந்து அவங்களோட பயண வீடியோ எல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லுவாங்க. முத்துக்குமரன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெய்பொண்டா குமரான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மஞ்சரி வெளியே போயிட்ட அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட வந்து விஜய் சேதுபதி பேசுவார், இந்த மாதிரி நீங்க தான் ஓட்டு போட்டிருக்கணும், ஓட்டு போடாம விட்டீங்கன்ற மாதிரி பேசுவாங்க. ராணுவ கூட எல்லாம் ஓட்டு போட்டு 3rd பிளேஸ் 2nd பிளேஸ்ல வச்சாங்க. இவங்க ஓட்டா கன்சிடர் பண்ணாங்க. இவங்களுக்கு எந்த பிளேயர்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த பிளேயர் எல்லாம் அவங்க வச்சுப்பாங்க. வேணான்னு நினைக்கிற பிளேயர்லாம் இவங்களே எலிமினேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் எதுக்கு ஓட்டிங்களா? அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கிளம்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஜாக்லின் வந்து மஞ்சரிக்காக அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாரு, முத்து வந்து மைக்கை வந்து கழட்டி வச்சுட்டு சீசன் 4ல வந்து ஆரி வந்து வெளியே வந்து கத்துவாரு பாத்தீங்களா, அதே மாதிரி வந்து முத்து வந்து கத்தி இருப்பாரு. எபிசோட் ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன டாஸ்க்னா வந்து இதுக்கு முன்னால எலிமினேட் ஆனவங்க யார் இப்ப உள்ள இருந்திருக்கலாம், இப்ப உள்ள இருக்கிறவங்க யார் வெளியே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி கேட்பாங்க. மோஸ்டா நிறைய பேர் சொன்னது வந்து ரவீந்திரன் வந்து உள்ள இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. யாரு வந்து உள்ள இருக்கிறவங்க வெளியே இருந்திருக்கலாம்ன்றதுக்கு வந்து முத்து, பவித்ரா, விஷால் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க மோஸ்டா. அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் சேதுபதி வந்து உள்ள வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலேவோட வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். யாருன்னா ரேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த டிக்கெட் டு ஃபினாலேவோட அந்த கார்டை வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து உள்ள இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கும் பேசிட்டு அவரும் கிளம்பிடுவாரு. நெக்ஸ்ட் வந்து கேஷ் பாக்ஸ் வரப்போகுது. யார் அந்த கேஷை வந்து எடுத்தா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம்.